கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக இன்று நாளிலும் கூட அன்பான சகோதரிகளே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதரிகளே, எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம் கூட நாம் வாசித்தோமானால், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்தோமானால், பூர்வ காலம் முதல் கத்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரிகளே, நாம் அநேகர் மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நம் குடும்பத்திலும் கூட, நம் வீட்டில் இருப்பவர்கள் மத்தியிலும் கூட நாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒரு சில வேலைகளும் கூட நம்முடைய சரீர பலவீனத்தினால் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடாமல் இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு பழகுவவர்கள் எல்லாரும் கூட நம்மை அற்பமாக நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் கவலைப்படும்படியாகவும் மனப்படிமாக்கும்படியாக கூட வார்த்தைகளும் கூட நம்ம இப்போ பேசலாம். ஆமேன், ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்காது அன்பானவர்களே. அது மாறிவிடும். அது நம்முடைய உறவினர்களாகவே இருந்தாலும், நம்மோடு பழகுகிறவர்கள், நம் பெற்றோர்கள், நம் கூட பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் அவருடைய அன்பு மாறிவிடும். நம் தேவனாய் கர்த்தர் அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு என்றுமே மாறாத. அன்பான சகோதரிகளே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்க நம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு நாம் கவலைப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் சமூகத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை வசனங்களை கொண்டு தேற்றுகிற தேவனாக, சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட தகப்பனே, அப்பா, எங்களுக்கு கர்த்தாவே சாமி, எங்களுடைய இருதயங்களை சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக இன்றைய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தை வசனத்துக்காக நன்றி செலுத்துறோமப்பா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்ற இந்த வார்த்தை வசனத்தின் மூலமாக தகப்பனே அப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கர்த்தாவே பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆம் சாமி, அநேக நேரங்களில் கர்த்தாவே அப்பா, நாங்கள் அற்பமாக அநேகர் மத்தியில் எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வெளியில் அப்பா எங்களால் சொல்லக்கூடாதபடி அநேக மனபாரங்கள், கவலைகள் எங்களுக்கு உண்டப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நீர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறேன் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தை அப்பா, வசனங்கள் எங்களுக்கு போதும் சாமி. அது நிரந்தரமானதப்பா. உம்முடைய அன்பான வார்த்தைகள், உம்முடைய அன்பு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, அது எங்களுக்கு நிரந்தரமானதப்பா. நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பு விலையேற பெற்றது சாமி. நீர் அப்பா சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகவும், எங்கள் குடும்பங்களில் தகப்பனை அற்புதங்களை செய்கிற தேவனாகவும் நீர் இருக்கிறபடினால நன்றி செலுத்துற. மகளே, நீ அற்பமாக எண்ணப்பட்டவள் அல்ல என்று நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துற. வருகிற நாட்களில் உன் குடும்பத்தினர் மத்தியில், உன் வீட்டார் மத்தியில் நான் உன்னை உயர்த்துகிற தேவனாகவும், உன்னை கொண்டே உன் குடும்பத்தை கட்டுகிற தேவனாகவும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ மற்றவர்கள் மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்டவள் அல்ல என்று ஆண்டவரே நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி சாமி. நீ என் கரத்தில் விலையேற பெற்ற ஒரு மகள், நீ என்னுடையவள், எனக்காக உருவாக்கப்பட்டவள் என்று ஆண்டவர் என்று சொல்கிற வார்த்தைக்காக நன்றி சாமி. வருகிற நாட்களில் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் என்று சொல்கிற வார்த்தைக்காக நன்றி. உன்னை குறித்து நான் அநேக திட்டங்களை, தரிசனங்களை வைத்திருக்கிறேன் மகளே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி. நீ ஒருவராலும் கைவிடப்பட்டவள் அல்ல. மனிதர்கள் உன்னை அற்பமாக எண்ணலாம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உன் தாயின் கருவில் உருவாகும் முன் உன்னை கண்டு பெயர் சொல்லி அழைத்தது உன் தேவனாய் கர்த்தர் நான் அல்லவா. நான் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாகவும், நன்மை செய்கிற தேவனாகவும் இருக்கிறேன். உன் சரீர பலவீனங்களை குறித்து நீ கலங்காதே. நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாகவும், உன்னை அந்தரமும் வழி நடத்துகிற தேவனாகவும் அப்பா நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னை எல்லாமல் யார் உன்னை வழி நடத்தக்கூடும் என்று நீர் சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்து. என் கிருபை உனக்கு போதும் மகளே என்று நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்து அப்பா. நீர் எங்களோடு கூட பேசிய வார்த்தை வசனங்களுக்காக நன்றி சாமி. நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராகவும், எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவும், சகாயம் செய்கிறவராகவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.